அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 23/9 முதல் மிக வலுவாக உச்சம் பெற்றும், அதே வேளையில் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்றும் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். தைரியாதிபதியும் சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சப்தமாதிபதியாகவும் செயல்படுகிறார். அவர் ராசிக்கு நீச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் உச்சமும் ஆட்சி பலமும் பெறுவது நிச்சயமாக இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். ராசிக்கு சற்று சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சபலமும் ஆட்சி பலமும் பெற்று 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை பார்ப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை கூட தடை செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் மற்றும் விவேகம் நிறைந்த ஒன்றாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக வித்யாகாரகரான புதன் இயற்கையிலே சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது மிக அற்புதமான ஏற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தனி வல்லமை பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலைக்கு சென்று அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமம் மிக மோசமானதாக இருந்தாலும் கூட புதன் ஒருவர் சாதகமாக வலம் வந்து அத்தனை விதமான சிரமங்களையும் தவிடுபடி செய்யக்கூடிய வகையில் நல்ல ஞானத்தையும் தெளிவாக கையாளக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பார். அப்படிப்பட்டவர் சாதகமற்று சஞ்சரிக்கும் போது புத்தி கட்டுவிடும், நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகலாம். எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிவால் நிறைந்தவையாகவும் பல சிக்கல் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாங்க. ஆனால் வித்யாகாரகரான புதன் பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சாதகமான நன்மை தரக்கூடிய சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார். எனவே அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிக பெரிய சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் அவற்றை சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலனை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சமயம் காலச்சக்கரத்தில் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் உச்சம் பெறுவதால் சில எதிர்பாராத பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அப்படி பிரச்சனைகள் உருவாகினாலும் கூட அவை அனைத்திலும் நன்மையை நிறைவாக பதிவு செய்யக்கூடிய வகையில் அற்புதமான தெளிவான சிந்தனையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஞானத்தை விவேகமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே பல பிரச்சனைகள் நெருக்கடிகளை சிறப்பாக கையாள முடியும். அது மட்டுமல்லாது பொதுவாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் புதன் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 7ஆம் இடத்தில்தான் தற்போது வலம் வருகிறார். எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான மாறுதல் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த புதன் பயிற்சி காலகட்டத்தில் நிறைவான வளர்ச்சி உண்டு. ஏனென்றால் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வலுவாக பெற்றுத்தருவது கூடுதல் சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வாழ்வில் சமாளிக்க முடியாத அளவிற்கு கடுமையான நெருக்கடிகள் வந்தாலும் கூட அவர் கொடுக்கக்கூடிய அறிவின் ஆற்றல் என்பது அனைத்தையும் எளிதாக கடந்து செல்லக்கூடிய வகையில் சிறப்பான தீர்வு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கும் ஆற்றல் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட வித்யாகாரகரான புதன் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான நன்மையை பெற்று தருகிறது. அதிலும் பெரிய அளவில் மனதில் தோன்றக்கூடிய பல காரியங்களை தடை சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதோடு மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை குடும்பத்தில் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் நினைப்பதை விட பல பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை மறைந்து திருப்திகரமான சூழ்நிலையை எட்டப்படுவதற்கான வாய்ப்பை புதனின் உச்சம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தருகிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். சூரியனும் சப்தமத்தில் இருப்பதால் நல்ல முன்னேற்றம் உடல்நலத்தில் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் மனநிறைவை அளிக்கக்கூடிய வகையில் திருமண தடைகள் விலகும்.
எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திரபாக்கியம் உள்ளிட்ட மகிழ்ச்சியான சிறப்பான பல சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் நுணுக்கமாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக பெற்றுத் தருகிறாருங்க வித்யா கரகரான புதன். எனவே குடும்பத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் பல சங்கடங்களை மறைந்து மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான சூழலும் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக பெருவாரியான சங்கடங்கள் தடைகள் இந்த தருணத்தில் மறையும். நீண்ட காலமாக சந்தித்து வரக்கூடிய உத்தியோக ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. மன நிம்மதியை பாதித்து வந்த சாதகமற்ற சூழ்நிலைகள்ல நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் புதன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பாக அமையும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் கவலையளித்து வந்த நியாயமற்ற போட்டிகள் விலகி சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாகவும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அனுகூலமாக பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில்துறையில் நல்ல மாறுதல் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று இந்த வேளையில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறையில் உங்களது படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பல நெருக்கடிகள் வந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான ஆற்றலை வலுவாக வித்யா கரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் உங்களுடைய செல்வாக்கு அபரிவிதமான வளர்ச்சியை பதிவு செய்யக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக இந்த புதனின் உச்சமானது அமைய போகிறது. மாணவர்களின் கல்வியில் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான தொய்வும் ஏற்படாது. நினைத்ததை விட பல பணிகளை சிறப்பாக கையாள முடியும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்றங்களை நிறைவாக இந்த தருணத்தில் பதிவு செய்யலாம். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் திட்டவட்டமாக உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சங்கடங்கள் பெண்மணிகளுக்கு நிச்சயம் மறையும். மேலும் இந்த தருணத்தை சங்கடங்களை மறைத்து நன்மையும் மகிழ்ச்சியும் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை தடைகளும் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு